இந்த எஸ்ஓபி ரிலேட்டட் கேஸ் ஆகப்பட்டது டிவிகேக்கு ஒரு முக்கியமான ஒரு இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட். இந்த கேஸ் ஆகப்பட்டது கரூர் ஸ்டாம்பீடுக்கு முன்னாடியே ஃபைல் பண்ணப்பட்ட கேஸ். இதே லெவல் ஆஃப் எஸ்ஓபி வந்து ஸ்டேட் ரன் பண்ணக்கூடிய ப்ரோக்ராம்ஸ்க்கு இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. எஸ்ஓபி கொண்டு வாங்க, எல்லா பார்ட்டிக்கும் கொண்டு வாங்கன்றது தான் அவருடைய ஹம்பிள் சப்மிஷனா இருந்தது கோர்ட்ல. கிரவுட் மேனேஜ்மெண்ட் அண்ட் மாஸ் கேதரிங்க்கு என்ன பண்ணணுங்கிறதுக்கான guidelines ஸ்டேட்டுக்கு கொடுக்கக்கூடிய directions. It was argued this was a condition in the draft SOP and it could not be made applicable to the party. இந்த ஸ்டேட் கொண்டு வந்திருக்கக்கூடிய SOP ஆகப்பட்டது டிவிகே மீட்டிங் நடத்தக்கூடாது. ஒன்ஸ் இந்த கைட்லைன்ஸை பார்த்தாலே எதுக்காக இந்த ஈவெண்ட்டை கண்டக்ட் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய ஒரு மனநிலைக்கு கொண்டு போய் டிவிகேவை ரெஸ்ட்ரிக்ட் பண்றதுக்காக மட்டுமே இந்த கைட்லைன்ஸை கொண்டு வந்திருக்காங்களா அப்படிங்கிற கேள்வியும் உண்டு. அதே மாதிரி 50,000க்கு மேல மீட்டிங்ல வந்து கூட்டம் கிராஸ் ஆச்சுன்னா 1 மந்த்க்கு முன்னாடி நீங்க அப்ளை பண்ணணும். தமிழ்நாடு மக்களுக்கு தெரியும் 5,000க்கு மேல கூட்டம் டிவிகே உடைய லீடர் விஜய் அவர்களுக்கு தான் வருது. லீகல் டாக்ஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு மெட்ராஸ் ஹைகோர்ட்ல ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர், அதாவது எஸ்ஓபி ரிலேட்டட் கேஸ் வந்து வந்திருந்தது. இந்த எஸ்ஓபி ரிலேட்டட் கேஸ் ஆகப்பட்டது டிவிகேக்கு ஒரு முக்கியமான ஒரு இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட். காரணம் என்னன்னா, செப்டம்பர் 28 அப்புறம் டிவிகே வந்து கேம்பெயின் பண்ண முடியாத சூழ்நிலையை ஸ்டேட் வந்து உருவாக்கி இருக்கிறதுனாலையும், அது மட்டும் இல்லாமல் டிராஃப்ட் கைட்லைன்ஸை கொண்டு வரத்துக்கு ஆல்ரெடி டிலே பண்ணிட்டு இருக்கிறதுனால, ஸ்டேட் டிலே பண்ணிட்டு இருக்கிறதுனால, ஸ்டேட் என்னும் பொழுது தமிழ்நாடு கவர்மெண்ட். தமிழ்நாடு கவர்மெண்ட்னு சொல்லும் பொழுது யார் தமிழ்நாடு கவர்மெண்ட் ரூல் பண்றாங்க அப்படிங்கிற அந்த பார்ட்டியை நீங்க பார்க்கணும். பார்ட்டி ஆகப்பட்டது டிஎம்கே வந்து இதை இன்டைரக்டா தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து எஸ்ஓபியை டிலே பண்ணி கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இன்ஃபேக்ட் நீதிமன்றம் கிளியரா சொல்லியிருந்தாங்க, எஸ்ஓபியை சீக்கிரமா கொண்டு வாங்க அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம நீதிமன்றத்தில் தொடர்ச்சியாக வாதங்கள் வைக்கும் பொழுது, வழக்கறிஞர்கள் வாதங்கள் வைக்கும் பொழுது, இந்த எஸ்ஓபி ஆகப்பட்டது பொலிட்டிக்கல் பார்ட்டி மீட்டிங்ஸ்க்கு மட்டும் கிடையாது, எல்லா பப்ளிக் கேதரிங்க்குமே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த கேஸோட ஹிஸ்டரியை தெரிஞ்சுக்க வேண்டியது மிக மிக அவசியம். இன்ஃபேக்ட் இந்த கேஸை முதல்ல ஃபைல் பண்ணது தமிழக வெற்றி கழகம் தான். இந்த கேஸை ஃபைல் பண்றாங்க. இந்த கேஸ் ஆகப்பட்டது கரூர் ஸ்டாம்பீடுக்கு முன்னாடியே ஃபைல் பண்ணப்பட்ட கேஸ். ஏன்னா கரூர் ஸ்டாம்பீடுக்கு முன்னாடியே தமிழக வெற்றி கழகத்துடைய மீட்டிங்ஸ் வந்து ரெஸ்ட்ரிக்ட் ஆகணும், தமிழக வெற்றி கழகத்துடைய வென்யூஸ் வந்து மாற்றி அமைக்கிறது, தமிழக வெற்றி கழகம் டிவிகே லீடர் விஜய் அவர்கள் கேம்பெயின் பண்ணும் பொழுது பல இடங்களை மாற்றி கொடுக்கறது மட்டும் இல்லாமல் அவருக்கு பர்மிஷன் பல முறை டினை பண்ணதுனாலையும், கண்டிஷன்ஸ் வந்து மற்ற கட்சிகளை விட அதிகமாக அவருக்கு போட்டதுனாலையும் நீதிமன்றத்துக்கு போயிட்டு ஒரே மாதிரி கண்டிஷன்ஸ் வேணும் அப்படிங்கிறத கேட்டது தமிழக வெற்றி கழகம். இந்த பெட்டிஷன் ஆகப்பட்டது ஏ திருக்குமரன் அண்ட் அனதர் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு கனெக்டட் கேசஸ் உண்டு WPMD 2897 of 2025. இப்போ நிறைய பேர் இந்த பெட்டிஷன்ஸ் போட்டா கூட முதல்ல கரூர் ஸ்டாம்பீடுக்கு முன்னாடியே நீதிமன்றத்துக்கு போயிட்டு டிவிகேக்கு இவ்வளோ கண்டிஷன்ஸ் போடுறாங்க, ஆனால் டிஎம்கே கண்டக்ட் பண்ணக்கூடிய மீட்டிங்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு கண்டிஷன்ஸ் கிடையாது. இன்ஃபேக்ட் அதிமுக கூட அவ்வளோ கண்டிஷன்ஸ் போடுறது கிடையாது, ஆனால் டிவிகேக்கு இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் போட்டுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் எங்களுக்கு போடுறதுனால எல்லா கட்சிகளுக்குமே இதே மாதிரி கண்டிஷன்ஸ் இருக்கணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இன்ஃபேக்ட் கண்டிஷன்ஸை வந்து தகர்க்கணும்னு சொல்லலை, எங்களுக்கு போட்டிருக்க கண்டிஷன்ஸ் இன்னொரு பார்ட்டிக்கும் போடணும், அவங்களுக்கு போடுற கண்டிஷன்ஸ் எங்களுக்கு போட்டாலும் பரவாயில்ல, ஆனால் ஈக்குவாலிட்டி இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லி கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவில் ஆர்டிகல் 14 ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவை கோட் பண்ணி எங்களுக்கு போடுற கண்டிஷன், அதாவது டிவிகேக்கு போடக்கூடிய கண்டிஷன்ஸ் வந்து மற்ற பார்ட்டிகல்ஸ்க்கும் போடணும் அப்படிங்கிற பெட்டிஷனை போட்டிருந்தாங்க. இந்த பெட்டிஷன் ஆகப்பட்டது ஆகஸ்ட் மாதம் வந்தது. சப்சிக்வெண்ட்டாக செப்டம்பர் 16 மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் வந்திருந்தது. மெட்ராஸ் ஹைகோர்ட்டு கிளியராக சொல்லியிருந்தாங்க, அப்பயே செப்டம்பர் மாதமே, செப்டம்பர் 28க்கு முன்னாடியே, கரூர் ஸ்டாம்பீடுக்கு முன்னாடியே தமிழ்நாடு கவர்மெண்ட்டை வந்து எஸ்ஓபி கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர். ஸோ செப்டம்பர் 16 இந்த டைரக்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. அன்னைக்கு வந்து சில காரணங்கள் வந்து ஸ்டேட் சொல்லும் பொழுது கோர்ட் வந்து கிளியராக டைரக்ஷன் கொடுத்து சீக்கிரமாக எஸ்ஓபியை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கரூர் ஸ்டாம்பீட் நடக்குது. அந்த காலகட்டத்தில், அந்த கரூர் ஸ்டாம்பீட் நடந்ததுக்கு அப்புறமா கூட
தமிழ்நாடு கவர்மெண்ட் எங்கேயுமே எஸ்ஓபியை கொண்டு வரல. ஸோ கொண்டு வராத பொழுது மேட்டர் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்து பெட்டிஷன்ஸ் போக ஆரம்பிக்குது. பெட்டிஷன்ஸ் வந்து சுப்ரீம் கோர்ட் போன உடனே எந்த வழக்கில் சிபிஐ என்கொயரி கொண்டு வரணும், இண்டிபெண்டன்ட் ப்ராப் கொண்டு வரணும், அதே மாதிரி அஜய் ரோஸ்தகி அவர்களோட தலைமையில் கொண்டு வரணும்னு டைரக்ஷன் கொடுத்தாங்களோ அதே ஜட்ஜ்மெண்ட்ல அதே ஆர்டர்ல 39th பேராகிராஃப்ல வந்து இந்த மேட்டர் வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட்ல தலைமை நீதிபதி வந்து விசாரிப்பாங்க அப்படின்னு சொல்லி பெஞ்சையும் குறிப்பிட்டு சொல்லியிருந்தாங்க. இந்த எஸ்ஓபி ரிலேட்டட் மேட்டர் வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட்ல வருது. மெட்ராஸ் ஹைகோர்ட்ல வந்தது வந்து சுப்ரீம் கோர்ட் ஆர்டரை பேஸ் பண்ணி இன்டரிம் ஆர்டரை பேஸ் பண்ணி அதுக்கப்புறம் மெட்ராஸ் ஹைகோர்ட்ல வருது. மெட்ராஸ் ஹைகோர்ட் கிளியரா டைரக்ஷன்ஸ் கொடுத்து இன்னும் 10 நாட்களுக்குள்ளன்னு சொல்லிட்டு டேட்ஸும் கொடுத்துருந்தாங்க. அந்த டேட்ஸ் அன்னைக்கு டிராஃப்ட் வந்து ரெடி ஆகிறதுக்கு டிலே ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது கூட இன்னும் ஃபர்தர் டேட்ஸ் கொடுத்து டிஸ்கஷன்ல இருக்கு. வி ஆர் பிரிங்கிங் அவுட் த டிராஃப்ட் எஸ்ஓபி அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு கவர்மெண்ட் சொல்லியிருந்தாங்க. அப்போ முக்கியமான சில சப்மிஷன்ஸ் வைக்கும் பொழுது இது பொலிட்டிக்கல் பார்ட்டி மீட்டிங்ஸ்க்கு மட்டும் கிடையாது, பப்ளிக் கேதரிங்ஸ் எல்லாத்துக்குமே எஸ்ஓபி வேணும். ஏன்னா பப்ளிக் கேதரிங்ஸ்லையும் ஃபார் எக்ஸாம்பிள் பொலிட்டிக்கல் மீட்டிங்ஸை தாண்டி பப்ளிக் கேதரிங்ஸ்ல கூட ஆயிரக்கணக்கான மக்கள் வராங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டெம்பிள் ஃபெஸ்டிவல்ஸ் எடுத்துக்கோங்க, இல்லை சில கோயில்களுடைய ஃபெஸ்டிவல்ஸ் எடுத்துக்கோங்க, எல்லா இடத்துலையுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா க்ரௌட் வராங்க. திருவண்ணாமலையுடைய கிரிவலம் எடுத்துக்கோங்க, இப்போ நடக்க போகுது. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா கிரிவலத்துக்கு வந்து ஆயிரக்கணக்கான மக்கள் எல்லா டைரக்ஷன்ஸ்லேருந்து வராங்க, பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. அப்போ வழக்கறிஞர்கள் என்ன வாதிட்டாங்கன்னா இது பொலிட்டிக்கல் மீட்டிங்ஸ்க்கு மட்டும் கிடையாது, பப்ளிக் கேதரிங்ஸ்க்கு கூட நீங்க வந்து எஸ்ஓபி கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து டிராஃப்ட் எஸ்ஓபி வந்து கொண்டு வந்து இன்னைக்கு நடந்த ஹியரிங்ல சப்மிட் பண்ணாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட். அந்த டிராஃப்ட் எஸ்ஓபியில் ஸ்டேட் கொடுத்த எஸ்ஓபியை நீங்க முழுமையா எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த டிராஃப்ட் எஸ்ஓபியை மீட்டிங் பொறுப்பை வந்து கண்டக்ட் பண்ற பொறுப்பு ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்றாங்க, பப்ளிக் கேதரிங் ஆர்கனைஸ் பண்றாங்க, கவர்மெண்ட் கிட்ட நோட்டிஃபை பண்றாங்கன்னா அந்த கேதரிங் உடைய ரெஸ்பான்சிபிலிட்டியை ஸ்டேட் எடுத்துக்கிறதுனால தான் நம்ம போய் ரெப்ரசன்ட் பண்றோம். ஆனா அந்த எஸ்ஓபி நீங்க முழுமையா எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த எஸ்ஓபியை லிட்ரலா ரெஸ்பான்சிபிலிட்டியை ஈவெண்ட் கண்டக்ட் பண்றவங்க மேல தள்ளக்கூடியதை நம்மளால பார்க்க முடியுது. அந்த ஈவெண்ட் கண்டக்ட் பண்ணவங்க மேல ரெஸ்பான்சிபிலிட்டி வைக்கக்கூடியதை நம்மளால பார்க்க முடியுது. அதனால நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா தமிழக வெற்றி கழகத்துடைய பெர்ஸ்பெக்டிவ்ல இந்த எஸ்ஓபி தமிழக வெற்றி கழகம் மீட்டிங்கே கண்டக்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு எஸ்ஓபியா தான் இருக்கு. ஏன்னா அந்த எஸ்ஓபி நீங்க டிராஃப்ட் எஸ்ஓபி நீங்க எடுத்து பாருங்க, தமிழ்நாடு கவர்மெண்ட் சப்மிட் பண்ணிருக்கக்கூடிய டிராஃப்ட் எஸ்ஓபி இன்னும் அது ஃபைனலைஸ் ஆகல. அந்த டிராஃப்ட் எஸ்ஓபியில சொல்லியிருக்கக்கூடிய டேட்ஸ் எவ்வளவு நாளுக்குள்ள நோட்டிஃபை பண்ணணும் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா அங்க கிளியரா சொல்றாங்க 50,000 மேல நம்பர்ஸ் இருந்தா ஒரு மாசத்துக்கு முன்னாடியே அந்த ஈவெண்ட்டை நோட்டிஃபை பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அது ஃபார் எக்ஸாம்பிள் 5,000 10,000 அந்த மீட்டிங்ஸ் இருக்கும் பொழுது அந்த மீட்டிங்ஸ்க்கு வந்து எப்படி இன்டிமேட் பண்ணணும், 20 days முன்னாடி இன்டிமேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லும் பொழுது இதே லெவல் ஆஃப் எஸ்ஓபி வந்து ஸ்டேட் ரன் பண்ணக்கூடிய ப்ரோக்ராம்ஸ்க்கு இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. ரெண்டாவது, ஃபியூச்சர்ல டிவிகேவும் பர்மிஷன் அப்ளை பண்றாங்க, டிஎம்கேவும் பர்மிஷன் அப்ளை பண்றாங்க. இந்த கண்டிஷன்ஸ் ரெண்டு பார்ட்டிக்குமே ஃபாலோ பண்றாங்களா அப்படிங்கிற அந்த சேலஞ்சும் உண்டு. ஒரு சமயம் டிஎம்கேக்கு பர்மிஷன் கொடுத்துட்டு டிவிகேக்கு பர்மிஷன் கொடுக்கலன்னு சொன்னாக்கா இன்டைரக்டா டிவிகே கேம்பெயின் நடத்த வேணான்றதுக்காக தான் அவுட் சைட்ல இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் கொடுத்துட்டு எஸ்ஓபி டிராஃப்ட் எஸ்ஓபியை வந்து சப்மிட் பண்ணிடுறது எடுத்து பார்த்தீங்கன்னா அவுட் சைட்ல வந்து மற்ற பார்ட்டிஸ், அதாவது டிவிகே மாதிரி இருக்கக்கூடிய பிரபலமான பார்ட்டி, அது மட்டும் இல்லாம கூட்டம் அதிகமா வரக்கூடிய பார்ட்டி இந்தியாலேயே டிவிகே மாதிரி பார்ட்டிக்கு தான் அப்படின்னும் பொழுது அவங்கள வந்து ப்ரோக்ராமே கண்டக்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்கான ஒரு வழிகாட்டுதலா அப்படிங்கிற ஒரு கொஸ்டினும் வருது. எது எப்படியா இருந்தாலும் நீதிமன்றம் கண்டிப்பா இது மேல வந்து முடிவெடுப்பாங்க. ஏன்னா ஆர்டிகல் 14 படி எல்லா பார்ட்டிக்குமே ஒரே ரெஸ்ட்ரிக்ஷன் தான் இருக்கணும், எல்லா பார்ட்டிக்குமே ஒரே வாய்ப்பு தான் இருக்கணும். ஏன்னா கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா படி ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் தான் இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட். இன்ஃபேக்ட் கேசவானந்த பாரதி வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கேரளால பேசிக் ஸ்ட்ரக்சர் டாக்டரின் எடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் அப்படிங்கிறத நிலைநிறுத்தணும்னு சொன்னாக்க அப்போசிஷன் பார்ட்டி ஆஸ் வெல் ஆஸ் ரூலிங் பார்ட்டிக்கு ஒரே ரூல்ஸ் தான் அப்ளை ஆகணும். ஈவன் யுஎன் டிக்ளரேஷன் ஆஃப் ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன்ஸ் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரேம் ஒர்க்ல கூட கிளியரா குளோபலா எந்த பார்ட்டி வந்து அப்போசிஷன் இருந்தாலுமே
என்ன ரூலிங் பார்ட்டிக்கு வாய்ப்பு இருக்கோ அதே வாய்ப்பை கேம்பெயின் பண்றதுக்கு கொடுக்கணும், எலெக்ஷன் கேம்பெயின் பண்றதுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறத நீங்க யூஎன் டிக்ளரேஷன்ல கூட பார்க்க முடியும். அப்போ அந்த அளவுக்கு ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவில் இடம் கொடுத்திருக்கிறதுனால இந்த டிராஃப்ட் எஸ்ஓபியில் கொடுத்திருக்கக்கூடிய பல கண்டிஷன், நான் சில கண்டிஷன்ஸ் உங்களுக்கு நான் சொல்றேன், பல கண்டிஷன்ஸ் இன்னைய தேதியில எடுத்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்றதுன்றது ஒரு ஈவெண்ட் பண்றவங்களுக்கும் கடுமையா இருக்கு. அதனால அந்த கண்டிஷன்ஸ் வந்து பயங்கர ரெஸ்ட்ரிக்டிவா இருக்கிறதுனால ஸ்டேட்டோட ரெஸ்பான்சிபிலிட்டியை ஈவெண்ட் கண்டக்ட் பண்றவங்க மேல புஷ் பண்றாங்களா அப்படிங்கிற அந்த கேள்வியும் உண்டு. அட் த எண்ட் ஆஃப் த டே லா அண்ட் ஆர்டர் மெயின்டைன் பண்ண வேண்டியது ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் த ஸ்டேட், ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் த ஸ்டேட் ஆஸ் டிஃபைன்ட் அண்டர் ஆர்டிகல் 12 ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா. அப்படின்னும் பொழுது பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் பர்மிஷனுக்கு சீக் பண்ணுவாங்க, ரெப்ரசன்டேஷன் கொடுப்பாங்க. அந்த பர்மிஷனை வந்து கொடுக்கறதுக்கு கலெக்டர் வந்து கன்சிடர் பண்ணணும், போலீஸ் அஃபீஷியல்ஸ் கன்சிடர் பண்ணணுன்றத கிளியரா டிராஃப்ட் எஸ்ஓபியில் கொடுத்துருக்காங்க, அது அக்செப்டட். ஆனால் டிவிகே மாதிரி பார்ட்டிஸ் வந்து கொடுக்கும் பொழுது ஏத்துப்பாங்களா ஏத்துக்க மாட்டாங்களா, வென்யூஸை மாத்திக்கிட்டே இருப்பாங்களா, அதே மாதிரி ரூலிங் கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய டிஎம்கேக்கு அவங்க கேட்கக்கூடிய இடங்களும் அவங்க கேட்கக்கூடிய வசதிகளும் பண்ணி கொடுப்பாங்களா ஸ்டேட்டு அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்வி எழுது. டிராஃப்ட் எஸ்ஓபி பார்க்கும்பொழுது இம்ப்ராக்டிக்கலா ஒரு எலெக்ஷன் கேம்பெயின் ரன் பண்ண முடியுமா என்ற கேள்வியும் எழுது. இந்த டிராஃப்ட் எஸ்ஓபி டிஎம்கே கவர்மெண்ட் வந்து இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் வழியா கொடுத்துருக்கக்கூடிய இந்த சப்மிஷன்ல, அதாவது டிராஃப்ட் எஸ்ஓபி நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு கொஸ்டின் என்ன எழுதுனா 50,000க்கு மேலதான் நிறைய கூட்டம் இன்னைக்கு வந்து யங்ஸ்டர் கூட்டம் வந்து டிவிகே உடைய லீடர் விஜய் அவர்களுக்கு வரதுனால அவருக்கு தான் இது பெரிய ரெஸ்ட்ரிக்ஷனா அமையும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும், அவுட் ஆஃப் ஆல் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ். அப்படின்னும் பொழுது இந்த டிராஃப்ட் எஸ்ஓபியில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டை பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னைக்கு ஹியரிங் மெட்ராஸ் ஹைகோர்ட்ல நடக்கும் பொழுது என்ன மாதிரியான வாதங்கள் பிரதிவாதங்கள் நடந்தது அப்படிங்கிறத கிளியரா லைவ்ல வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அந்த வாதங்கள் பிரதிவாதங்களை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, the Madras High Court on Friday directed the Tamil Nadu government to share the draft standard operating procedure to be followed when granting permission for political parties to conduct public meetings. இந்த டிராஃப்ட் எஸ்ஓபி ஆகப்பட்டது கோர்ட்ல வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் சப்மிட் பண்றதுக்கு முன்னாடியே எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கும் சர்க்குலேட் பண்ணி அவங்களுடைய சஜஷன்ஸும் ரெக்கமெண்டேஷன்ஸும் எடுத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரியான டிரெக்ஷன்ஸ் கோர்ட் கொடுத்துருந்தாங்க. ஆனால் தமிழ்நாடு கவர்மெண்ட் டைரக்டா கோர்ட்ல சப்மிட் பண்ணிட்டு ஏன் வந்து சர்க்குலேட் பண்ணல அப்படிங்கிற காரணத்தை சொல்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, தமிழ்நாட்டில் வந்து 20 ரெகக்னைஸ்ட் பார்ட்டிஸ் இருக்கு, 40 ரெஜிஸ்டர்ட் பார்ட்டிஸ் இருக்காங்க, இவங்களுக்கெல்லாம் சப்மிட் பண்ணா ஒரு பார்ட்டியுமே வந்து பல சஜஷன்ஸ் கொடுப்பாங்க, அந்த சஜஷன்ஸ் எல்லாம் கொண்டு வரணும்னு சொன்னா கடினமா இருக்கும் அப்படிங்கிறத சொன்னாங்க. இன்ஃபேக்ட் ஐ கோட் த எக்ஸாக்ட் வேர்ட்ஸ் ஆஃப் த ஸ்டேட் கவர்மெண்ட் உடைய வேர்ட்ஸ் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, there are 20 recognized and 40 registered parties. Suppose I share with one party, I should share with other parties also. If one party agrees to one may disagree, there will be more confusion, their suggestion having been taken while framing the SOP. If I start the process of giving them the copy, it will be a never-ending process. If anyone is agreed by these regulations, they can always challenge அப்படிங்கிறத ஸ்டேட் சொல்லியிருக்காங்க. இதுல முக்கியமான பாயிண்ட் நீங்க பார்க்க வேண்டியது என்னன்னா, கோர்ட் வந்து டைரக்ட் பண்றாங்க. பை த வே, அதாவது கண்டிஷன்ஸ் எஸ்ஓபி கொண்டு வரணுங்கிறது அந்த டைரக்ஷன்ஸ் வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட் செப்டம்பர் 16ஆம் தேதி கொடுத்தது டிவிகே போட்ட பெட்டிஷன் தான். டிவிகே போட்ட பெட்டிஷன் தான். டிவிகே உடைய லீடர் விஜய் அவர்கள் பீங் அ லா அபைடிங் பொலிட்டிஷியன், அவரு வந்து நீதிமன்றத்தை அணுகி இந்த மாதிரி கண்டிஷன்ஸை போட்டிருக்காங்க. ஸோ இந்த கண்டிஷன்ஸ் மேல ஆர்கியூ பண்ணும்போது எஸ்ஓபி கொண்டு வாங்க, எல்லா பார்ட்டிக்கும் கொண்டு வாங்கன்றது தான் அவருடைய அம்பிள் சப்மிஷனா இருந்தது கோர்ட்ல. அதை பேஸ் பண்ணி தான் செப்டம்பர் 16ஆம் தேதியிலிருந்து, அதாவது கரூர் ஸ்டாம்பீடுக்கு முன்னாடியே இதை கொண்டு வரணுன்றதுக்கான பெட்டிஷனை தமிழக வெற்றி கழகம் போட்ட பெட்டிஷன் மேலதான் எஸ்ஓபி வருது. அந்த எஸ்ஓபிக்கு இப்பதான் டிராஃப்ட் எஸ்ஓபியே கொடுத்துருக்காங்க. அப்படி பார்க்கும் பொழுது இதுல சொல்லியிருக்கக்கூடிய ரீசனிங், அதாவது மற்ற பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கு ஏன் கொடுக்கல அப்படின்னா, அவங்க கொடுக்குற சஜஷனை எடுத்துக்கிட்டா நெவர் எண்டிங் ப்ராசஸ் ஆயிடும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ குவெஸ்டின் என்ன வருதுன்னா, பிரின்சிபிள்ஸ் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸை ஏன் ஸ்டேட் கவர்மெண்ட் ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறாங்க? ஏன்னா இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி டிராஃப்ட் எஸ்ஓபி ரெடி ஆகும் பொழுது ஒரு சஜஷன்ஸை கேட்டு
அந்த சஜஷன்ஸை இன்கார்பரேட் பண்ணி இல்ல மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் கொண்டு வந்திருக்கக்கூடிய கிரவுட் கண்ட்ரோல் மேனேஜ்மெண்ட் மாஸ் கேதரிங் கைட்லைன்ஸை பேஸ் பண்ணி எஸ்ஓபியை கொண்டு வந்திருக்க முடியும். அந்த எஸ்ஓபி கூட பார்த்தீங்கன்னா முழுசா ஸ்டேட் வந்து என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குங்கிற சொல்லக்கூடிய கைட்லைன்ஸ். இன்ஃபேக்ட் கிரவுட் கண்ட்ரோல் மேனேஜ்மெண்ட் கைட்லைன்ஸ் ஆகப்பட்டது மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கொண்டு வந்த கைட்லைன்ஸ். அது மார்ச்ல வந்து 2025ல அப்டேட்டும் பண்ணியிருக்காங்க. நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் என்ன பண்ணணுங்கிற கூடிய கைட்லைன்ஸ். எஸ்ஓபி வந்து ஸ்டேட் என்ன ஃபாலோ பண்ணணும் வித் ரெஸ்பெக்ட் டு கிரவுட் கேதரிங் அண்ட் மாஸ் மேனேஜ்மெண்ட்ங்கிறத கிளியரா கிரவுட் மேனேஜ்மெண்ட் அண்ட் மாஸ் கேதரிங்க்கு என்ன பண்ணணுங்கிறதுக்கான கைட்லைன்ஸ் ஸ்டேட்டுக்கு கொடுக்கக்கூடிய டைரக்ஷன்ஸ். ஆனால் இந்த டிராஃப்ட் எஸ்ஓபி தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுத்திருக்கக்கூடிய டிராஃப்ட் எஸ்ஓபி எந்த ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்குமே சர்க்குலேட் பண்ணாம கொடுத்த எஸ்ஓபி நீங்க பாத்தீங்கன்னா கிளியரா ஸ்டேட் வந்து ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்றவங்க மேல புஷ் பண்ணக்கூடிய ஸ்ட்ராட்டஜியா தான் பார்க்கப்படுது. அதனால இதை யாரை ரெஸ்ட்ரிக்ட் பண்றதுக்கான ஒரு செயல்பாடா பார்க்கப்படுதுன்னா தமிழக வெற்றி கழகத்தை வந்து ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ணாம டிலே பண்ணக்கூடிய ஸ்ட்ராட்டஜியை தான் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வரைக்கும் டிராஃப்ட் எஸ்ஓபியை தான் கோர்ட்ல சப்மிட் பண்ணியிருக்காங்க. இந்த டிராஃப்ட் எஸ்ஓபியை கன்சிடர் பண்ணி கோர்ட் என்ன சொன்னாங்கன்னா கிளியரா இதை வந்து எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கும் சர்க்குலேட் பண்ணுங்க அப்படிங்கிற டைரக்ஷனை இன்னைக்கு வந்து கோர்ட் கொடுத்துருக்காங்க. மெட்ராஸ் ஹைகோர்ட் பெஞ்ச் வந்து கிளியரா இதை வந்து எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிக்குமே சர்க்குலேட் பண்ணுங்க அப்படிங்கிற டைரக்ஷன் இன்னைக்கு கொடுத்துருக்காங்க. இன்ஃபேக்ட் டிராஃப்ட் எஸ்ஓபியை கோர்ட்ல சப்மிட் பண்றதுக்கு முன்னாடியே ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கும் கொடுத்துருக்கணும். அந்த பாயிண்ட்டை டிவிக்கே ரைஸ் பண்ணும் பொழுது இது வந்து நிறைய நெவர் எண்டிங் ப்ராசஸ் ஆயிடும் அப்படின்னு சொன்ன உடனே கோர்ட் வந்து எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கும் நீ இதை சர்க்குலேட் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற டைரக்ஷனை கொடுத்துருக்காங்க. இப்போ இது சர்க்குலேட் பண்ண உடனே பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் எல்லாரும் இதை எடுத்து எஸ்பெஷலா டிவிக்கே இதை எடுத்து கண்டிப்பா இதில் இருக்கக்கூடிய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எந்த அளவுக்கு கேம்பெயினை பாதிக்கும் அப்படிங்கிற கேள்வி வருது. ரெண்டாவது, பொதுமக்கள் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி ஆர்கனைஸ் பண்ணக்கூடிய மீட்டிங்க்கு வரதா செய்வாங்க. இன்ஃபேக்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டியே கணிச்சு 10,000 வருவாங்களா 5,000 வருவாங்களான்னு சொல்லும் பொழுது ஸ்டேட்டு கிளியரா இதை புரிஞ்சுக்கிட்டு எவ்வளோ பேர் வருவாங்கன்ற கணிப்பை கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்காங்கன்றது தான் முக்கியம். ஸோ இதில் வந்து அப்போ பார்க்கும் பொழுது இப்போ வந்து தமிழக வெற்றி கழகம் நடத்தக்கூடிய மீட்டிங்க்கு அப்ராக்சிமேட்டா ஒரு நம்பர் தான் சொல்ல முடியுமே தவிர பப்ளிக் கேதரிங் பொறுத்த வரைக்கும் எவ்வளோ பேர் வேணாலும் வர முடியும். தமிழக வெற்றி கழகம் ஈவெண்ட்டுக்கு பர்மிஷன் வாங்கும் பொழுது தோராயமா எவ்வளோ பேர் வருவாங்கன்னு தான் ஸ்டேட் கிட்ட சொல்ல முடியுமே தவிர எக்ஸாக்டா எவ்வளோ பேர் வருவாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய பாசிபிலிட்டிஸ் கம்மி. காரணம் என்னன்னா பப்ளிக் கேதரிங் அப்படின்னு வரும்பொழுது எஸ்பெஷலா ஒரு ஆக்டரா இருந்து ஃபேமஸ் ஆக்டரா இருந்து இன்னைக்கு லீடர் ஆஃப் அ பொலிட்டிக்கல் பார்ட்டி ஆகும் பொழுது அவருக்கு வரக்கூடிய கேதரிங் எவ்வளோ பேர் வருவாங்கன்றது யாராலையுமே கணிக்க முடியாது. அப்படின்னும் பொழுது ஸ்டேட் வந்து அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிட்டு எல்லா அரேஞ்ச்மெண்ட் பண்ண வேண்டிய இடத்துல இருக்காங்க. ஆனால் ஆளுங்கட்சிக்கு ஒரு சப்போர்ட்டும் இப்போ இருக்கக்கூடிய அப்போசிஷன் பார்ட்டி எஸ்பெஷலா டிவிகே வந்து இந்த மாதிரி ஆங்கிள் டிராஃப்ட் எஸ்ஓபி கொண்டு வந்து லிட்ரலா டிவிகே வந்து ப்ரோக்ராம் நடத்த வேணாங்கிற மாதிரியான டிராஃப்ட் எஸ்ஓபி தான் கொண்டு வந்திருக்காங்க. இதை பத்தி ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கும் பொழுது டிவிகே சார்பில் முக்கியமான இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டும் கோர்ட்ல ரைஸ் பண்ணாங்க. என்ன ரைஸ் பண்ணாங்கன்னா, ஐ கோட் தி எக்ஸாக்ட் வேர்ட்ஸ், rejecting their permission for the road show, asking them to give the application 4 weeks in advance. It was argued this was a condition in the draft SOP and it could not be made applicable to the party before implementing it. அதனால இந்த கண்டிஷன்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு முன்னாடியே இப்போ ரீசெண்டா டிவிகே உடைய லீடர் விஜய் அவர்கள் ப்ரோக்ராம் வந்து சேலம்ல கண்டக்ட் பண்ணணும்னு சொல்லி ரெப்ரசன்டேஷன் கொடுத்தப்போ 4 weeks அட்வான்ஸ் நீங்க கொடுக்கணும் அப்படிங்கிறத இம்போஸ் பண்றாங்க. ஆனால் இன்னும் டிராஃப்ட் எஸ்ஓபி ஸ்டேஜ்ல தான் இருக்கிறதுனால எஸ்ஓபி இன்னும் ஆபரேஷனுக்கு வராதனால எஃபெக்டிவ் ஆகாததுனால இந்த 4 weeks அட்வான்ஸ்ன்ற கான்செப்டே கிடையாது. இருந்தாலும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற வாதத்தை டிவிகே சார்பில் வச்சாங்க. ஐ கோட் தி எக்ஸாக்ட் வேர்ட்ஸ் ஆஃப் டிவிகேஸ் ஆர்குமெண்ட். ஐ am agreed by their direction that application for meeting has to be filed 4 weeks before the intended that is part of SOP which has not come into effect. If it is being applied to me before coming into effect, it is not proper. Let the SOP come into effect and then let them implement it. Implementing parts of the SOP before it comes into effect is not proper. அப்படின்னு சொல்லி டிவிகே வந்து சப்மிஷன் பண்ணியிருந்தாங்க. வாதங்களும் பிரதிவாதங்களும் ஸ்டேட்டோட ஆர்குமெண்ட்ஸும் ஹியர் பண்ணிட்டு டிவிகே சைடில் இருக்கக்கூடிய ஆர்குமெண்ட்ஸும் ஹியர் பண்ணிட்டு மற்ற கட்சிகள்
இதில் வந்து பார்ட்டியாக இருக்கிறதுனால அவங்களோட ஆர்குமெண்ட்ஸும் ஹியர் பண்ணிட்டு கோர்ட்டு டைரக்ட் பண்ணியிருக்காங்க. என்ன டைரக்ட் பண்ணியிருக்காங்கன்னா, டிராஃப்ட் எஸ்ஓபியை எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கும் கொடுங்க அப்படின்னு சொல்லி டைரக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த டிராஃப்ட் எஸ்ஓபியில் இருக்கக்கூடிய ஒரு கண்டிஷனுமே ஸ்ட்ரிஞ்சன்ட் கண்டிஷனாக இருக்கிறதுனால லிட்ரலா டிவிகே வந்து மீட்டிங் நடத்துறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கா அப்படிங்கிற கேள்வியும் எழுந்திருக்கு. கண்டிப்பா இந்த ஸ்டேட் கொண்டு வந்திருக்கக்கூடிய எஸ்ஓபி ஆகப்பட்டது டிவிகே மீட்டிங் நடத்தக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கைட்லைன்ஸை கொடுத்துருக்கிறதா நம்மளால பார்க்க முடியுது. அதனால அந்த எஸ்ஓபியில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டும் புரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்னைக்கு கோர்ட்ல சப்மிட் பண்ண டிராஃப்ட் எஸ்ஓபியோடைய தலைப்பு வந்து நீங்க பாத்தீங்கன்னா, ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் ஃபார் ரெகுலேஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட் ஆஃப் பப்ளிக் கேதரிங்ஸ் இன் தமிழ்நாடு. இன்ஃபேக்ட் இதை பற்றி வந்து நம்ம செப்டம்பர் மாதம் வந்து பேசும்பொழுதே நான் கிளியராக சொல்லியிருந்தேன். க்ரௌட் கண்ட்ரோல் அண்ட் மாஸ் கேதரிங் மேனேஜ்மெண்ட் கைட்லைன்ஸ் ஆகப்பட்டது மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கொடுத்துருக்காங்க. அந்த பிடிஎஃப் எடுத்து நீங்கள் சாட்ஜிபிடியில் போட்டு சம்மரைஸ் பண்ணுங்கன்னு சொன்னாலே பப்ளிக் கேதரிங்க்கு என்ன மாதிரியான ஃபெசிலிட்டிஸை ஸ்டேட் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறத கிளியராக கொடுத்துருப்பாங்க. அதில் நீங்கள் எடுத்து இப்போ இவங்க இஷ்யூ பண்ணியிருக்கக்கூடிய ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் எடுத்து கம்பேர் பண்ணீங்கன்னா, லிட்ரலா crowd control management and mass gathering issued by the government of India, Ministry of Home Affairs, கவர்மெண்ட் என்னென்ன ஃபெசிலிட்டிலாம் பண்ணி கொடுப்பாங்க அப்படிங்கிற கைட்லைன்ஸ் நீங்க பார்க்க முடியும். ஆனால் இந்த எஸ்ஓபி நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் அவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டியை ஷிஃப்ட் பண்ற ப்ராசஸை நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. எல்லா இடத்துலையுமே இம்ப்ராக்டிக்கல் கண்டிஷன்ஸை இருக்கக்கூடியதை நம்மளால பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் இந்த டிராஃப்ட் எஸ்ஓபி ஆகப்பட்டது எங்கேயுமே பொலிட்டிக்கல் பார்ட்டி மீட்டிங்னு சொல்லலை. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரெகுலேஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட் ஆஃப் பப்ளிக் கேதரிங்ஸ் இன் தமிழ்நாடு. அதுல பிரியாம்பிள் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிரியாம்பிள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பப்ளிக் மீட்டிங்ஸ், ப்ரொசஷன்ஸ், டெமான்ஸ்ட்ரேஷன்ஸ், ப்ரொடெஸ்ட், ரோட் ஷோஸ், வேரியஸ் லார்ஜ் ஸ்கேல் ஈவெண்ட்ஸ் அண்ட் பப்ளிக் கேதரிங்ஸ் ஆர் வைட்டல் ஃபார் democratic expression, religious practices, cultural activities, civic engagement. However, unregulated gatherings can endanger life, public order and property. லிட்ரலா இந்த எஸ்ஓபி ஆகப்பட்டது ஒரு சட்டத்தை அசம்பிளியில் எப்படி பாஸ் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி பிரியாம்பிள் மாதிரி கொண்டு வந்து இப்போ இதை சப்மிட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இதை நீங்கள் கோ த்ரூ பண்ணிங்கனாலே ஒரு ஆக்ட் வந்து அசம்பிளியில் பாஸ் பண்ணால் எப்படி ஒரு ஃபார்மேட் இருக்குமோ அந்த மாதிரி தான் கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் ஒரு ஆஸ்பெக்டும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, the standard operating procedure is framed with the understanding that the role of the government will be ensuring, 1, protection to the organizer and the event, so that the conduct of the events once permitted, it is not disturbed by any external elements, that the event does not cause disturbance or inconvenience to the general public. 3, that traffic and public order are not adversely affected due to the conduct of the event. இங்க நீங்க நல்லா எடுத்து பாருங்க, இன்ட்ரடக்ஷன் என்ன சொல்றாங்கன்னா, ஈவெண்ட் வந்து டிஸ்டர்பன்ஸ் காஸ் பண்ணும் அப்படிங்கிற நோக்கத்தை தான் வெளிப்படுத்துறாங்க. ஆனா அந்த ஈவெண்ட்டை இதை ரெகுலேட் பண்றதுக்காக அப்படிங்கிற வார்த்தைகள் இல்லவே இல்லை. ஸோ அப்போ நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இந்த எஸ்ஓபி ஆகப்பட்டது, அதாவது ஸ்டேட் கவர்மெண்ட் இஷ்யூ பண்ணியிருக்கக்கூடிய டிராஃப்ட் எஸ்ஓபி ஆகப்பட்டது ரெஸ்ட்ரிக்டிவாகவும் ப்ரொஹிபிட்டிவாகவும் தான் இருக்கு. ப்ரொஹிபிஷனை கொண்டு வர மாதிரி தான் இருக்கே தவிர மீட்டிங்க்கு எங்கேயுமே ஃபெசிலிட்டேட் பண்ற மாதிரி இல்லை. காரணம் என்னன்னா, ஒன்ஸ் இந்த கைட்லைன்ஸை பார்த்தாலே எதுக்காக இந்த ஈவெண்ட்டை கண்டக்ட் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய ஒரு மனநிலைக்கு கொண்டு போய் சேர்க்கிற மாதிரி தான் இந்த எஸ்ஓபி இருக்கே தவிர எங்கேயுமே ஸ்டேட் வந்து முழு பொறுப்பு எடுக்கக்கூடிய ஒரு கண்டிஷனையோ ஒரு கிளாஸையோ இந்த எஸ்ஓபியில் பார்க்க முடியல. அதுக்கப்புறம் ஆப்ஜெக்டிவ் என்ன, இந்த எஸ்ஓபியோட ஆப்ஜெக்ட் என்ன, டிராஃப்ட் எஸ்ஓபியோட ஆப்ஜெக்ட் என்ன அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்காங்க. The objective of this SOP is to ensure that the public gatherings are conducted in a manner that safeguards public safety and order while respecting the rights of the citizen. அது மட்டும் இல்லாம SOP shall apply to all public meetings, processions, road shows, demonstrations, protests, cultural and religious events and any other forms of public gathering held within the state of Tamil Nadu where the anticipated number of participants exceeds 5,000. 5,000 நம்பர்ஸ் எக்ஸிட் ஆனாலே இந்த எஸ்ஓபி அப்ளை பண்ணணும். அப்போ கொஸ்டின் என்ன வருதுன்னா, 5,000 கீழே இருந்து இந்த எஸ்ஓபியை அப்ளை பண்ணணுமா பண்ணக்கூடாதா அப்படின்னு பார்க்கும் பொழுது ஸ்கோப்ல பார்த்தா இல்லை அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ரெண்டாவது இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட், எஸ்ஓபி ஷால் நாட் அப்ளை டு ரிலீஜியஸ் கேதரிங்ஸ் ஆர்கனைஸ் இன் த பிளேசஸ் ஆஃப் வர்ஷிப் ஆஸ் கஸ்டமரி ஈவெண்ட்ஸ் வேர் தி வென்யூ அண்ட் ரூட் இஸ் ஆல்ரெடி ஃபிக்ஸ்ட் பை எஸ்டாப்ளிஷ்ட் கஸ்டமரி பிரசிடென்ட்ஸ். இதில் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வருது. இந்த கைட்லைன்ஸ் வந்து பப்ளிக் கேதரிங்காக,
அதை ஏன் டெம்பிள்லையும் பாதுகாப்பு கொடுக்கணும், அதுக்கான பாதுகாப்பும் நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு ஸ்டேட் கவர்மெண்ட் சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறது தான் இம்பார்ட்டன்ட். ஈவன் 5000 கீழே க்ரௌட் இருந்தாலுமே அது க்ரௌடு தான். அந்த க்ரௌடை மேனேஜ் பண்ணி தான் ஆகணும். அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி ஸ்டேட் எடுத்துக்கிட்டு தான் ஆகணும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த எஸ்ஓபி எதுவுமே அப்ளை ஆகாது அப்படின்னும் பொழுது ரெஸ்பான்சிபிலிட்டியை ஸ்டேட் வந்து எடுத்துக்க மாட்டேங்கிறாங்களா அப்படிங்கிற கேள்வியும் உண்டு. இதை தாண்டி பப்ளிக் கேதரிங்னு சொல்லிட்டு 3வது கிளாஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா the applicability of this SOP shall be limited during the period of elections when the model code of conduct is in force to the extent that all the norms and guidelines issued by the Honorable Election Commission of India would prevail, including with regard to the application and processing to the Suvidha portal. However, the responsibility of the organizer concerning crowd safety, regulations and provisions of essential amenities such as drinking water, sanitation, related facilities shall continue to apply. அது மட்டும் இல்லாம இந்த 5000 கீழே வந்து crowd இருந்தா இந்த எஸ்ஓபி அப்ளிகபிள் ஆகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த எஸ்ஓபியில். அப்போ நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆர்கனைஸ் பண்ணக்கூடிய மீட்டிங்ஸில் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு 5000 கீழே தான் மோஸ்ட்லி மீட்டிங்ஸில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆளுங்கட்சியாக இருக்கிறதுனால அவங்களுக்கு எனிவே எஸ்ஓபியை இருந்தாலுமே பர்மிஷனுங்கிறது ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கிறதுன்றது எல்லாருமே அக்செப்டட் தான். அதனால இந்த 5000ங்கிறது கன்வீனியன்ட்டா உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு வரக்கூடிய க்ரௌட் அசஸ் பண்ணி அவருக்கு எந்த பர்மிஷனும் இல்லாம எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லாம பண்றதுக்காக இருக்கலாம் அப்படின்ற கேள்வி உண்டு. அதே மாதிரி 5000க்கு மேல இன்னைக்கு க்ரௌடு வர்றது வந்து டிவிகே உடைய லீடர் விஜய் அவர்களுக்கு தான். டிவிகேவை ரெஸ்ட்ரிக்ட் பண்றதுக்காக மட்டுமே இந்த கைட்லைன்ஸை கொண்டு வந்திருக்காங்களா அப்படிங்கிற கேள்வியும் உண்டு. அதே மாதிரி 50,000க்கு மேல மீட்டிங்ல வந்து கூட்டம் கிராஸ் ஆச்சுன்னா 1 மந்த்க்கு முன்னாடி நீங்க அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ 1 மந்த்க்கு முன்னாடி அப்ளை பண்ணும் பொழுது வென்யூவை ஃப்ரீஸ் பண்ணிட்டு அப்ளை பண்ணணுமா, இல்ல அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் அவங்க கொடுக்குற வென்யூவை சூஸ் பண்ணணுமா, அதுல இருந்து 30 நாளா அப்படிங்கிற அந்த கேள்வியும் உண்டு. இந்த மாதிரி பல கேள்விகள் எஸ்ஓபியில் இருக்கிறதுனாலையும் 5000க்கு வரைக்கும் பர்மிஷன் தேவையில்லை, 5000க்கு மேல போனா பர்மிஷன் தேவை அப்படின்னும் பொழுதுதான் டிவிகே லீடர் விஜய் அவர்களை ப்ரோக்ராம் லிட்ரலா கண்டக்ட் பண்றதுக்கான ஃபெசிலிட்டேட் ஸ்டேட் பண்ணாம கண்டிஷன்ஸ் போட்டு அவரை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி ப்ரொஹிபிட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் நோக்கமா தெரிய வருதே தவிர, அது மட்டும் இல்லாம இந்த டிராஃப்ட் எஸ்ஓபியை முன்கூட்டியே கோர்ட்ல கொடுக்கறதுக்கு முன்னாடியே ஸ்டேட் வந்து டிவிகேக்கு கண்டிப்பா கொடுத்துருக்கலாம். காரணம் என்னன்னா டிவிகே தான் இந்த எஸ்ஓபி கொண்டு வரணுன்றதுக்காக ஃபர்ஸ்ட் பெட்டிஷன் மெட்ராஸ் ஹைகோர்ட்ல போடுறாங்க. அந்த பெட்டிஷனை பேஸ் பண்ணி தான் எஸ்ஓபி கொடுக்கணும்னு சொல்லிட்டு டைரக்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. அப்போ அவங்களுக்கு இந்த காப்பியை சர்வ் பண்ணியிருக்கணும். ஸோ தட் அவங்க முன்கூட்டியே இதில் என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் வேணுங்கிறதுக்கான டிஸ்கஷனை பண்ணிட்டு கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ பிரின்சிபல்ஸ் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ் ஃபாலோ பண்ணப்பட்டிருக்கும். ஆனால் ஸ்டேட் கவர்மெண்ட் இன்னைக்கு தான் வந்து கோர்ட்ல கொடுத்து இதை சர்க்குலேட் பண்றாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஃபியூ மந்த்ஸ் தான் எலெக்ஷன்ஸ் இருக்கிறதுனால கண்டிப்பா டிவிகே உடைய லீடர் விஜய் அவர்களுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுக்கறதுக்காகவும் அவரை கேம்பெயின் பண்ணாமல் ப்ரொஹிபிட் பண்ணுறதுக்காகவும் மக்கள் கிட்ட போயிட்டு அவர் வந்து இஷ்யூஸை பேசக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் தான் ஸ்டேட் கவர்மெண்ட் இந்த டிராஃப்ட் எஸ்ஓபிஸை அவரை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறதுக்காகவே கொண்டு வந்த மாதிரி தான் இருக்கு. ஏன்னா 5000க்கு மேலே இன்னைக்கு யாருக்கு கூட்டம் வருதுங்கிறது தமிழ்நாடு மக்களுக்கு தெரியும். 5000க்கு கீழே யாருக்கு கூட்டம் வருதுங்கிறது தமிழ்நாடு மக்களுக்கு தெரியும். அப்போ தமிழ்நாடு மக்களுக்கு தெரியும் 5000க்கு மேல கூட்டம் டிவிகே உடைய லீடர் விஜய் அவர்களுக்கு தான் வருது. அதனால தான் இந்த எஸ்ஓபியை கொண்டு வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ண பார்க்குறாங்கன்றத ஈஸியாக ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுத்துருக்கக்கூடிய இந்த டிராஃப்ட் எஸ்ஓபி வழியாக தெரிஞ்சுக்க முடியும். அதனால வரக்கூடிய நாட்களில் இந்த டிராஃப்ட் எஸ்ஓபி மேலே டிவிகே ரெப்ரசன்டேஷன் கொடுத்து இந்த எஸ்ஓபிஸை வந்து இருக்கக்கூடிய ரெஸ்ட்ரிக்டிவ் கண்டிஷன்ஸை ஸ்டேட் வந்து என்ன பொறுப்பு எடுத்துக்கணுங்கிற மாதிரியான ரெப்ரசன்டேஷன் ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட கொடுக்கணும். அந்த ரெப்ரசன்டேஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த ரெப்ரசன்டேஷன்ஸை கன்சிடர் பண்ணலன்னா அந்த ரெப்ரசன்டேஷன் மேல ரிட் பெட்டிஷன் தாக்கல் பண்ணி ஃபர்தரா வந்து சேலஞ்ச் பண்ணணும். பட் ஹவவர் டைம் வந்து லிமிட்டடா இருக்கிறதுனாலையும் வரக்கூடிய மாதங்கள்ல கேம்பெயின் வந்து விரைவா வந்து டிவிகேவோட லீடர் விஜய் அவர்கள் நடத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறதுனாலையும் இந்த எஸ்ஓபி ஆகப்பட்டது அவருக்கு ஃபெசிலிட்டேட் பண்ணாம அவரை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி ப்ரொஹிபிட் பண்ணி கேம்பெயின் நடத்தக்கூடாதுங்கிற மாதிரியான ஒரு கண்டிஷன்ஸ் தான் இதுல போடப்பட்டிருக்கு. அதுக்கான கிளாசிக் எக்ஸாம்பிள் 5000 நம்பர் கீழே இருந்தா பர்மிஷன் வேணாம், 5000 நம்பர் மேல கூட்டம் வந்ததுன்னா பர்மிஷன் வேணும், இந்த கண்டிஷன்ஸ்லாம் அப்ளை ஆகும்னு சொல்லும் பொழுது இன்னைக்கு 5000க்கு மேல வரக்கூடிய கிரவுட் ஒரே லீடர் டிவிகேவோட லீடர் விஜய் அவர்களுக்கு தான் அப்படின்னும் பொழுது இதுல பல ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கிறதுனால இது கண்டிப்பா டிராஃப்ட் எஸ்ஓபி மேல டிவிகே ரெப்ரசன்டேஷன் கொடுக்கணும்.
லீகலா இந்த சேலஞ்சஸை ஹேண்டில் பண்ணி தான் ஆகணும் டிவிகே. அதனால எல்லா டிவிகே விர்ச்சுவல் வாரியர்ஸும் புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இந்த ஒரு தடையையும் இந்த ஒரு கடினத்தையும் டிவிகேவோட லீடர் விஜய் அவர்கள் கண்டிப்பா சட்ட ரீதியா ஹேண்டில் பண்ணி இந்த எஸ்ஓபி இஷ்யூலையும் நீதி வெல்லும். ஆல்வேஸ் பிலீவ் இன் ஜுடிஷியரி, ஆல்வேஸ் பிலீவ் இன் இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் த ஜுடிஷியரி. டெஃபினட்டா கோர்ட் இந்த எஸ்ஓபியை கன்சிடர் பண்ணி வரக்கூடிய நாட்கள்ல இந்த எஸ்ஓபிஸை எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிக்குமே அப்ளை ஆகிற மாதிரி கொண்டு வந்து ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன்ஸ், தட் இஸ் பார்ட் ஆஃப் த பேசிக் ஸ்ட்ரக்சர் டாக்ட்ரின் நிலைநிறுத்தப்படும் வரக்கூடிய நாட்கள்ல. பிலீவ் இன் த கோர்ட், ஆல்வேஸ் பிலீவ் இன் த ஜுடிஷியரி. கண்டிப்பா நீதி வெல்லும். டிவிகேவுடைய லீடர் விஜய் அவர்கள் இந்த கடினமான சூழ்நிலையும் மீண்டு வருவாரு, மக்களை சந்திப்பார். சைனிங் ஆஃப், அட்வொகேட் டாக்டர் எம் சத்யகுமார்.